வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசின். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல டேஸ்டியான நண்டு குழம்பு. நல்ல காரசாரமான இந்த நண்டு குழம்பை இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நண்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் 1 கிலோ நண்டை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான மசாலா முதல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 3 பத்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். தாளிப்புக்கு 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பொரியட்டும். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருந்த நண்டை சேர்த்துக்கலாம். நான் இந்த குழம்புக்கு 1 கிலோ நண்டு சேர்த்துருக்கேன். நண்டோட நிறம் மாறுற வரைக்குமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நண்டு வதக்கும் போதே லேசாக ஒரு ஆரஞ்சு கலர் வரும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். நண்டு இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பை சேர்த்துக்கலாம். குழம்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்க்க போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம தாளிப்புக்கு இந்த நண்டு குழம்புக்கு வெந்தயமும் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம தேங்காவோட வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கனால தனியாக நீங்கள் தாளிப்புக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இந்த நண்டு குழம்புக்கு நம்ம தேங்காய், வெங்காயம், சோம்பு, சீரகம்லாம் அரைச்சி செஞ்சுருக்கனால இந்த நண்டு குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த குழம்பை நல்லா கொதிக்க விடலாம். நண்டு குழம்புலாம் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் குழம்புக்கு நல்ல ஒரு ருசி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நண்டு குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்குறனால இந்த நண்டு குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். குழம்பு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமான நண்டு குழம்பு, நல்ல கமகமன் வாசனையோட டேஸ்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.